வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் எல்லோருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோயர்ஸ், ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு டிப்ஸ் இந்த சேனல்ல நிச்சயமா, சரிங்களா? உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சேனலை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலும் நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஜூம்ல வாரம் சண்டே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவர்கள் பேரை கொடுத்து அட்மிஷன் பதிவு செய்யும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செவ்வாய் சனி சோதனைகள். பொதுவா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் எதையுமே ஒரு போர் குணம், ஒரு ஆத்திர குணம், எதையுமே ஒரு சென்சிட்டிவான ஒரு பிளானட். எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும், செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு பிளானட். அந்த குணத்தை இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் சனியோட, மந்த கிரகமான சனியோட சேரும் போது என்ன மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஜாதக ரீதியா நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு சுருக்கமா இன்னைக்கு பார்க்கலாம். ஏற்கனவே செவ்வாய் சனியை பத்தின ஷார்ட்டா ஒரு வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த செவ்வாய் சனியை சேர்க்க இருக்கிற ஜாதகங்கள், ஏனைய ஜாதகங்கள்ல ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிட்ட இந்த காம்பினேஷன் இல்லாம இப்ப இருக்கிறதே இல்லை. இந்த அளவுக்கு செவ்வாய் சனியோட தாக்கங்கள் சமசப்தமா பாக்குறது, கூட இணைஞ்சு உட்கார்றது, அதாவது சனி 10ஆம் பார்வையில பாக்குறது, 3ஆம் பார்வையில செவ்வாயை பாக்குறது, இந்த மாதிரி சனி செவ்வாய் தொடர்பு காம்பினேஷன்ஸ் இருக்கிற ஜாதகம் பாத்தீங்கன்னா போராட்ட சிக்கல் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சுபர்களோட தொடர்பு, ஒரு குரு சுக்கிரனோட தொடர்பு, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு இருந்துச்சுன்னா இது ஏதோ ஓரளவு ஓகே அப்படிங்கலாம். மற்றபடி சுபர்கள் தொடர்பு இல்லாம தனிச்சு இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவங்க 2 பேர் மட்டுமே அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பாவத்தை நசிக்கவே செஞ்சிடறாங்க. அது சார்ந்த விஷயங்கள்ல ஜாதகருக்கு துன்பம், துயரம், சொல்லுன்னா துயரங்கள்ன்ற மாதிரி கண்ணீர் வாழ்க்கை, போராட்ட சிக்கல்கள், பொருளாதார நெருக்கடி, விபத்து, கண்டம், அசிங்கம், அவமானம், கேவலம்னு ஜாதகரை போட்டு படுத்தி எடுக்கிறாங்க. இந்த செவ்வாய் சனி காம்போ இருக்கிறவங்களுக்கு, அதுவும் இந்த சனி தசை நடப்புல வந்தவங்க நம்ம கிட்ட நம்ம ஒரு 5-6 கிளைண்ட்ஸுக்கு மேல கதறல். ஏன்னா சுபர்களோட தொடர்பு கிடையாது. கிட்டத்தட்ட நான் ஒரு 30-40 ஜாதகங்கள்ல இந்த செவ்வாய் சனி காம்போ இருக்கிறது நிறைய பார்த்துருக்கேன். எதையாவது உள்ள குரு பார்த்துருவாரு, இல்லைன்னா கூட சுக்கிரன் இருப்பாரு, இல்லைன்னா குருவே கூட இருப்பாரு, இல்லைன்னா பௌர்ணமி சந்திரனோட அந்த ஒளி இதுல 2 பேர் இருப்பாங்க. ஏதோ தாங்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா மற்ற ஜாதகத்துல இந்த மாதிரி ஒரு தொடர்புகளே இல்லை, குரு சுக்கிர தொடர்புகளே இல்லாம தனிச்சு போய் அதுவும் செவ்வாய்க்கு இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. 2 பேருக்கும் பகை வீடா வரும்போது அது இன்னும் பெரிய நெகட்டிவிட்டி. ஒரு ஆளுக்கு நட்பு, இன்னொரு ஆளுக்கு பயங்கும் போது அந்த பகைத்தன்மைக்கு ஏற்ப அந்த இடத்த கெடுக்கவே செய்வாங்க. கண்ணில மிதுனத்துல எல்லாம் சேர்றாங்க அப்படின்னா சனிக்கு அந்த வீடு 2மே நட்பு, ஆனா செவ்வாய் அங்க பகையா இருப்பாரு, எங்க இருந்தாலுமே கெடுப்பாங்க. அதே மாதிரி துலாத்திலையும் ரிஷபத்துல இருந்தாலும் கிட்டத்தட்ட சனி அங்க நட்பு, உச்சம், சம உச்சம்ங்கிற மாதிரி போயிடுவாரு. செவ்வாய் பாத்தீங்கன்னா அங்க சமம்ங்கிற மாதிரி வலிமையிலதான் இருப்பாரு. இதுல விருச்சிகம் மேஷத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் பவர் ஆவாரு, சனி சுத்தமா அங்க பகைங்கிற மாதிரி ஆயிரும். ஒரு வீட்டுல நீச்சமா போயிடுவாரு. குரு வீட்டுல 2 பேரும் ஓகே, அப்பையும் கெடுபலம் இருக்கும். குருவோட வீடுங்கும் போது கொஞ்சம் அடக்கி வாசிச்சிடக்கூடிய தன்மைகள், துன்பங்கள் ரொம்ப இல்லாம வந்தாலும் ஓரளவு சரியாகக்கூடிய, தாங்கி நிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சனி வீட்டுல அது மாதிரி செவ்வாய் சேர்றது உச்சம் ஒரு வீட்டுல, இன்னொரு வீட்டுல சம உச்சம்ங்கிற மாதிரி இருப்பாரு கும்பத்துல. ஆனாலுமே அங்க இருக்கிற அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்கள் இருக்கிறதா பார்க்க முடியல. மறைஞ்சு உச்சமாகலாம் செவ்வாய். ஒரு சிம்மலக்கண ஜாதகத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு உச்சமாகலாம், தப்பே இல்லை. ஆனா கூட சனி இருக்கிறது எப்பயுமே ஒரு நல்ல அமைப்பே இல்லை. குரு சுக்கிரன் பார்த்தாங்கன்னா பொருளாதார வெற்றி இல்லை, கொஞ்சம் நல்ல ஒரு பிசினஸ் பண்ணி
சில விஷயங்கள் நல்ல பொருள் சேர்க்கைகள்லாம் இருக்கவே செய்யுது. அதாவது குரு சுக்கிரன் யாராவது பார்த்தா அவங்களும் போய் ரொம்ப நெருக்கமா போய் அவங்களோட இணையக்கூடாது. இணைஞ்சாங்களா அவங்கள குரு சுக்கிரனை கெடுத்துருவாரு. சனியோ செவ்வாயோ ரொம்ப நெருங்கி போனா குருவையும் சுக்கிரனையும் கெடுத்துருவாங்க கண்டிப்பா. அதனால இந்த இணைவு இருக்கா, நீங்க முத ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல செய்ய வேண்டிய ஒரு விஷயம், செவ்வாய் சனி இருக்கா, இம்மிடியேட்டா வந்து உங்களுடைய ஜாதகத்துல இன்சூரன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. லைஃப் இன்சூரன்ஸ் எப்பவுமே. ஏன்னா எந்த சம்பவங்களா இருந்தாலும் திடீர்னு நடக்கும் செவ்வாய் சனி வந்து. ஸோ அந்த ஒரு ப்ரிகாஷன்ஸோட வண்டியில போறதாகட்டும், ஒரு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யோசிச்சு ரொம்ப நிதானிச்சு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். செவ்வாய் சனி இருந்தா வாழ்க்கை துணையுடன் மோதல், வீட்டில் அதாவது பண நெருக்கடி, பினான்சியலா நிறைய டவுன் ஆகுறது, உறவுகளை இழக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே மோசமா பாதிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கவே செய்யுது. செவ்வாய் தசையோ சனி தசையோ வந்தா சுத்தம். இதுல ராகு எங்கேயாவது கூட உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா இன்னும் கெட்டது இதுங்கிற மாதிரி ஆயிரும். ராகு இருள் சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்தாலும் இந்த தலைவலி தான். ஸோ அதனால உங்கள் ஜாதகத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறா எப்பவுமே விழிப்புணர்வுடன் ஒரு எச்சரிக்கை உணர்வுடனே இருக்கணும். சரிங்களா? இதுல லக்னம் லக்னாதிபதி வலு, லக்னமும் வலிமை குன்றி போய் லக்னாதிபதியும் எங்கேயாவது 6-8 பன்னெண்டுல மறைஞ்சு போய் சுபத்தன்மை இல்லாம இருக்கிறாருன்னா ஜாதகருக்கு கடுமையான போராட்ட வாழ்க்கை செவ்வாய் சனியை வச்சு. லக்னாதிபதி எங்கேயாவது ஒரு இடத்துல வலுவா இருந்தாலும் ஜாதகர் லக்னாதிபதி வலுவிழந்து போயிட்டாருன்னா இந்த துன்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு செவ்வாய் சனி. ஸோ லக்னம் கெடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லக்னாதிபதி அவரும் ஓரளவு நட்புக்கு கீழே இறங்காம இருக்கணும். எந்த லக்னமா இருந்தாலும் செவ்வாய் சனி நல்ல அமைப்பே கிடையாது. அதுவும் நெருங்கி க்ளோஸாலாம் இணைஞ்சாங்க அப்படின்னா 2 பேருமே கெடுப்பாங்க. அந்த அது சார்ந்த விஷயங்கள்ல ஜாதகருக்கு சுத்தமா ஒரு அந்த பலன்களே கிடைக்காம போயிடும். இந்த ஆதிபத்திய ரீதியா கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் கிடைக்காம போயிடும் ஜாதகம். அதாவது ஒரு சிம்ம லக்ன ஜாதகம் 2ல வந்து செவ்வாய் சனி, சரிங்களா? 4ஆம் இடத்துல லக்னாதிபதி நிஷ்பலம் சூரியன், சரிங்களா? ஜாதகருக்கு சனி தசை உள்ள வந்த உடனே தந்தையை இழந்தாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் கணவர் கூட பிரச்சனையாகி டிவோர்ஸ். சனி 3ஆம் பார்வையால சூரியனை பார்ப்பார், இல்லைங்களா? 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா கன்னியில, அதாவது சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்தாருன்னா தன்னுடைய 3ஆம் பார்வையால சூரியனை பார்ப்பார். ஏற்கனவே அங்க லக்னாதிபதி வலுக்குறை நிஷ்பலம். விருச்சிக வீடு ஓகே, ஆனாலும் இந்த 4ஆம் இடத்துல கொஞ்சம் வலிமை கம்மி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜாதகருக்கு சனி தசை ஃபுல்லாவே இப்ப ட்ரபுள்ல தான் இருக்கும். தொடர்ந்து சொல்லுன்னா துயரங்கள், பிரச்சனை, எதெடுத்தாலும் முடக்கம், காரிய முடக்கம். குரு பார்வையே இல்லை. செவ்வாய் சனிக்கு குரு பார்வையோ சுக்கிர பார்வையோ எதுவுமே கிடையாது. வளர்பிறை சந்திரனோட தொடர்பும் கிடையாது. சோ ஆனா இதுல என்ன ஒரு ஜாதக பிரச்சனை, வேலையில இருக்கிறாங்க, நல்ல வேலை, 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, நல்ல வேலையில ஜாப் அப்படியே போய். ஸோ இது ஒண்ணுதான் அந்த ஜாதகத்துல பிளஸ். ஸோ இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கா, நீங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து உங்களை எப்பவுமே ஒரு நிதான போக்கு, ஒரு எச்சரிக்கை உணர்வோட இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். செவ்வாய் சனி இருக்கா, வண்டியில போகும்போது ரொம்ப பார்த்து மெதுவாக தான் போகணும். ஃபாஸ்டா போனீங்க அப்படின்னா எப்ப வேணாலும் விபத்துக்கு உள்ளாக்கி சொல்லுன்னா துயரத்தை கொடுக்கக்கூடிய தன்மை தான் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு போராட்ட சிக்கல். விருச்சிகத்துல சனி இருக்கவங்களை கேட்டு பாருங்க சொல்லுவாங்க, செவ்வாய் வீட்டுல போய் உட்கார்றாரா நிச்சயமா கெடுப்பாரு, பல்லுல தொந்தரவு வரும், எப்ப பார்த்தாலும் பல்லு ஆஸ்பத்திரிக்கு அலையக்கூடிய தன்மைகள். மேஷத்துல செவ்வாய் இருந்தாலும் இதேதான், மேஷத்துல சனி இருந்தாலும் இதேதான். நீச்சம்னு போயிடுவாரு. நீச்சமா போயிட்டா என்னுடைய காரகத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்னு ஒரு பலன் எடுத்தாலும் கூட ஒரு 10% வலிமையில இருந்தா கூட அவர் அந்த கெடுபலனை செய்யவே செய்வார், சரிங்களா? நீச்சம் தான் அங்க
அவரோட கொடிய காரகத்துவத்தை செய்ய முடியாம போயிடுவார் அப்படின்னு ஒரு பலன் எடுத்தாலும் கூட 10% நீச்சத்துக்கு ஒரு வலிமை இருக்கும். அதை வச்சு கெடுபடலாம் தீர்க்கத்தான் செய்யறாரு. நான் பார்த்த இன்னொரு ஜாதகத்துல இந்த ஒரு அமைப்பு இருந்துச்சு. ஒரு கன்னி லக்ன ஜாதகம், 8ஆம் இடத்துல சனி, ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு எடுக்கலாம். மேஷத்துல பார்த்தா நீச்ச பங்கம் கிடைக்கும். ஜாதகர் சொல்லுன்னா துயரம், எலும்புல பிரச்சனை, பல்லுல பிரச்சனை, ஒரே கண்ணீர் கிடம், உடம்பு சரியில்லாம போறது. சோ சுபர்களோட தொடர்பு எதுவுமே கிடையாது இந்த ஜாதகருக்குமே. எந்நேரமும் ஹாஸ்பிட்டலுக்கு அடையக்கூடிய ஒரு தன்மை. ஸோ இந்த மாதிரி இருக்கா, உங்களுடைய ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப நீங்க பார்த்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க உங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். செவ்வாய் சனி இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயங்களை உங்களை எங்க கை வைப்பாரு, ஹெல்த்ல கை வைக்கிறாரா, ஸோ அந்த மாதிரி அதாவது பாடி சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களை நீங்க ஹெல்த்தியா வச்சுக்கணும். பிசினஸ்ல முடக்க வருதா, ரொம்ப கவனமா கடன் வாங்காம இருக்கிறதுல எப்படியாவது ரன் அவுட் பண்ணாது பார்க்கணும். சரிங்களா? மேரேஜ் லைஃப்ல சிக்கலை உண்டு பண்றாரா, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வருதா, அமைதியா போயிருங்க, வாயை மூடிட்டு. இதை தவிர வேற வழியே கிடையாது. இல்லைன்னா பிரிவினைக்கு தான் கொண்டு வந்து விட்டுறோம். நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற மாதிரி வாக்குவாதமாகி இன்னொரு ஜாதகமும் நமக்கு தெரியும். விருச்சிக லக்ன ஜாதகம் 12ல பாத்தீங்கன்னா சனி செவ்வாய். கணவர் கூட 2 மாசம் கூட இருக்கல, பிரச்சனை, திரும்ப வந்துட்டார். நான் பெரியாளா நீ பெரியாளான்னு பேச்சு வந்து அங்கேயும் சொல்லி முடிஞ்சு. ஸோ அதனால அந்த பொறுமையை ஹேண்டில் பண்ணணும். செவ்வாய் சனி இருக்கா, உங்களை பொறுமையை இழக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையை ரொம்பவே செய்யும். பொறுமையெல்லாம் சோதிப்பார். அதனால ரொம்ப பொறுமையா போறது, ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். லக்னம் லக்னாதிபதி வலுவும் ரொம்ப ஜாதகத்துல முக்கியம். அது இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி துன்பத்தை ரொம்ப தாங்க முடியாத மாதிரி இருக்கும். லக்னம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, ஓகே, அதை தாங்குவீங்க அடிய. அது இல்லை அப்படிங்கும் போதுதான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு தன்மை. சரிங்களா?